ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் இன்று ரொம்ப வேலையில பிஸியா இருந்தேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இன்று ரொம்ப வேலையில பிஸியா இருந்தேன். ஐ வாஸ் வெரி பிஸி வித் ஒர்க் டுடே. பிஸி அப்படின்னா பிஸி. ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி வித் ஒர்க் டுடே இப்படிதான் சொல்லணும். அவள் எல்லாரிடமும் இனிமையா பேசுவா. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் எல்லாரிடமும் இனிமையா பேசுவா. She speaks sweetly with everyone. Sweetly அப்படின்னா இனிமையா. So she speaks sweetly with everyone இப்படிதான் சொல்லணும். நான் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டேன். I accepted that decision. Accepted அப்படின்னா ஏற்றுக்கொண்டது. So I accepted that decision இப்படிதான் சொல்லணும். அவன் எதையும் கவனமா செய்றான். இந்த தமிழ் வாக்கியத்தை இப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் எதையும் கவனமா செய்றான். He does everything carefully. Carefully அப்படின்னா கவனமா. So he does everything carefully இப்படிதான் சொல்லணும். நான் அந்த இடத்துக்கு முதல் தடவையா போனேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த இடத்துக்கு முதல் தடவையா போனேன். I went to that place for the first time. First time அப்படின்னா முதல் தடவை. So I went to that place for the first time இப்படிதான் சொல்லணும். அவங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. They gave me good support. Support அப்படின்னா ஆதரவு. So they gave me good support இப்படிதான் சொல்லணும். நான் இனிமேல இத கவனமா பண்ணுவேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இனிமேல இத கவனமா பண்ணுவேன். I will do this carefully from now on. Carefully அப்படின்னா கவனமா. So I will do this carefully from now on இப்படிதான் சொல்லணும். அவன் புதிய விஷயங்களை சீக்கிரம் கத்துக்குவான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் புதிய விஷயங்களை சீக்கிரம் கத்துக்குவான். He learns new things quickly. Quickly அப்படின்னா சீக்கிரம். So he learns new things quickly இப்படிதான் சொல்லணும். நான் அந்த நேரத்தை ரொம்ப ரசிச்சேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த நேரத்தை ரொம்ப ரசிச்சேன். I enjoyed that moment very much. Enjoyed அப்படின்னா ரசித்தது. So I enjoyed that moment very much இப்படிதான் சொல்லணும். அவ எப்பவும் நம்பிக்கையோட இருப்பா. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவ எப்பவும் நம்பிக்கையோட இருப்பா. She is always confident. Confident அப்படின்னா நம்பிக்கையோட. So she is always confident இப்படிதான் சொல்லணும். நான் அந்த தவறிலிருந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த தவறிலிருந்து நிறைய கத்துக்கிட்டேன். I learned a lot from that mistake. Learned அப்படின்னா கற்றுக்கொண்டது. So I learned a lot from that mistake இப்படிதான் சொல்லணும். அவங்க நம்மள அன்போட வரவேற்றாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவங்க நம்மள அன்போட வரவேற்றாங்க.
They welcomed us with love. They welcomed us with love. Welcomed அப்படின்னா வரவேற்றது. So, they welcomed us with love. இப்படிதான் சொல்லணும். நான் அந்த வாய்ப்பை இழக்க விரும்பல. நான் அந்த வாய்ப்பை இழக்க விரும்பல. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த வாய்ப்பை இழக்க விரும்பல. I do not want to miss that opportunity. I do not want to miss that opportunity. Miss அப்படின்னா இழப்பது. So, I do not want to miss that opportunity. இப்படிதான் சொல்லணும். அவன் எல்லாருக்கும் உதவி செய்ய தயாரா இருப்பான். அவன் எல்லாருக்கும் உதவி செய்ய தயாரா இருப்பான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் எல்லாருக்கும் உதவி செய்ய தயாரா இருப்பான். He is always ready to help everyone. He is always ready to help everyone. Ready அப்படின்னா தயார். So, he is always ready to help everyone. இப்படிதான் சொல்லணும். நாம் இந்த வெற்றியை சேர்ந்து கொண்டாடணும். நாம் இந்த வெற்றியை சேர்ந்து கொண்டாடணும். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நாம் இந்த வெற்றியை சேர்ந்து கொண்டாடணும். We should celebrate this success together. We should celebrate this success together.